அது போல விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 10ஆம் ஆதிபத்தியத்தை சூரியனான சிம்மமனை பெறுது, 9ஆம் ஆதிபத்தியத்தை கடகமனை பெறுகிறது. இப்ப என்ன பண்ணோம், ராகு சந்திர தொடர்பு இருக்கு ஜாதகத்துல. ராகு சந்திரனா தாயை தானே பாதிக்கணும், ஆனா தந்தையை பாதிக்கும். ராகு சந்திரன் வலுவான இணைவுல இருக்கிற கண்டிப்பா தந்தையை பாதிக்கும், அல்லது பூர்வீகத்தை விட்டு தொலைல இருப்பார், அல்லது தந்தையை விட்டு பிரிந்து போயிருப்பார். இந்த இடத்துல ராகு சூரியன் பாதிக்காது, ராகு சந்திரன் தந்தையை பாதிக்கக்கூடிய நிலையை கொடுக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். அது போல 4ஆம் இடம் நல்லா இருக்குன்னா தாய் நல்லா இருப்பாங்க, சனி பகவான் நல்லா இருக்கிறதா தாய் நல்லா இருக்கு. இங்க 9ஆம் அதிபதியான சந்திரன் கெட்டு போனதால விருச்சிக லக்னக்காரருக்கு ராகு சந்திர காம்பினேஷன் தந்தையை ஏதோ வகையில பாதிப்பு அல்லது பிரிச்சு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதுவும் நியரஸ்ட்ல இருந்தா 7 டிகிரி வாய்க்குள்ள 13 டிகிரியில இருந்து ஒளிகிரகம் இருந்தா கூட தந்தை வேலை விஷயமா வெளியில இருக்கக்கூடிய நிலை இருக்கும். இப்ப ராகு சூரியன் என்ன பண்ணும், விருச்சிக லக்னக்காரருக்கு ராகு சூரியனுடைய தொடர்பு இருக்கு. இந்த காம்பினேஷன்ல 10ஆம் இடத்தை சூரியன் பெறுகிறார். அப்ப ஜாதகருக்கு தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும், பிசினஸ் மைண்டடா இருப்பார். 10ஆம் இடத்தில் ராகு சூரிய, அதாவது 10ஆம் அதிபதியான சூரியனோடு ராகு இருக்கிறது விருச்சிக லக்னக்காரருக்கு யோகம். தொழில் எண்ணங்கள் தொழில் சார்ந்த சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 9ஆம் ஆதிபத்திய கிரகம் கெட்டதுனால ராகு சந்திரன் மட்டும் பிரச்சனையை கொடுக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். இது